மாதிரி இறக்கியாச்சு. போயிட்டு வருவா. அனைத்தும் காத்திடா வேதன் படை கவும் விமலனலிங்கவும் ஆதிநாராயணனே அனைத்தும் நீ காக்கின்றாய் தீதுகள் செய்வார்க்கும் தினப்படி அழகின்றாய் நாராயண நமோ நாராயண நாராயண நமோ நாராயண அறிவோம் நமோ நாராயண நமக பரபரத்திலே பரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் நாதத்திலே விந்து விந்துவிலே சதாசிவன் சதாசிவத்திலே மகேஸ்வரன் மகேஸ்வரத்திலே ருத்ரன் ருத்ரத்திலே பிரம்மா பிரம்மாவிலே வாயு வாயுவிலே அக்னி அக்னியிலே ஜலம் ஜலத்திலே பிருதிவி பிருதிவியிலே அன்னம் அன்னத்திலே ரசம் ரசத்திலே மாங்கிசம் மாங்கிசத்திலே அஸ்தி அஸ்தியிலே மேதை மேதையிலே சுக்லம் இப்படி சுக்ல சுரோனியத்தில் சரீரம் தோன்ற பிரம்மாவின் தொடையில் நாரதராகடியன் தோன்றி மூன்று உலகமும் சென்று மும்மூர்த்திகளையும் கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற பொன்மொழி கிளங்க மகதியால் கரம் கொண்டு நாரதர் வருவார் பின்னே நாராயணா என்னும் ஓசை வரும் முன்னே என்ற கலகப்பிரியனாகிய நானே தன்னையே தானறிந்த பேரறியின் புறவே உன்னையே வெற்றியுடன் வீட்டிற்கும் பண்பறிந்த என்னையே எப்பொழுதும் நன்மையில் நாட்டிடுவாய் என்றேக பரம்பொருளை இதயத்தின் உள்ளே வைத்து கலகத்தின் மூலம் உலகை நலனை காணும் காரண காரியார்த்தன் கானப்பிரியன் நாரதன் என்ற திருநாமங்களை பெற்ற யாமோ இன்று காலை கண் முடித்து கதிரவனை தரிசித்து முறைப்படி முதலில் கைலாயம் சென்றேன். அங்கே சங்கரன் நிறையோன் சம்பு சதாசிவன் பேயோடாடி பொங்கர பணிந்த மூர்த்தி புராதங்கன் பூதநாதன் கங்கவேணியோன் கடுக்கையன் கங்காளன் என்ற சிறப்பு பட்டங்களை பெற்ற சாச்சா சிவபெருமானை கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று வைகுண்டம் சென்று எனது பாட்டன் பரந்தாமனையும் தரிசித்து பிரம்மலோகம் சென்றேன். பிரம்மலோகத்திலே பிரம்மன் மேதினி படைத்தோன் பிதா விதா விதாதா வானகன் மலருணிந்தன் மண்பொது தந்தை வேதன் இரணியன் கருப்பன் இனியமால் உந்தி வந்தோன் குரவனோதி அமர்த்தனன் கொடியனன் அன்னமூர்த்தி என்ற சிறப்பு பட்டங்களை பெற்ற எனது மூன்றாம் ரவியின் தந்தைமான பிரம்மதேவனையும் கண்டு வணங்கி மறுமார்க்கத்தில் தக்கனின் மக்களான அரிய சபாலர்கள் சுபால சபாலர்கள் என்னும் 11,000 பேர்களையும் கண்டேன். அவர்களோ மக்களின் விருத்திக்கான விரதத்தை கையாள போகையில் அதை மாற்றி நான் பக்தி மார்க்கத்தை போதித்தேன். அதை கண்டு சினம் கொண்ட தக்கனோ என்னை ஓர் நாளைக்கு மேல் ஓரிடம் தங்கினால் உனது சிரமானது வலிக்க கிடந்த சாபத்தை கொடுத்தான். சாபத்தை பெற்ற யாம் சாபத்தை பெற்ற யாம்
ஏப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஒரு என் சிரகாசப்பட்டது. நான் பேசிக்கிறேன். ம். ஏங்க சாமி, ஆ உங்க தலை வெடிக்கும் சொன்னீங்கல்ல, அதுக்கு பின்ன அதிர்வை நாங்க காமிக்கிறோம். ஓஹோ, ஆஹா. என் தலை வெடிக்கிறதுல உங்களுக்கு என்னையா சந்தோஷம் அப்படி? தலை வெடிக்க சந்தோஷம்லாம் கிடையாது. ஆ வர நாள் நானு கிட்டத்தட்ட 150, 200, 300 நாடகம் பார்த்துட்டேன். வர சாமி கூட மண்டை வெடிக்குன்னு சொல்றீங்களே, உங்க மண்டை என்னைக்கே வெடிக்கும். ஆக ஒரு நாரதரை வச்சே இந்த உலகம் தாங்கல. அதானே. ஆக என்னுடைய தலையாகப்பட்டது வெடிச்சிச்சுன்னா இதுலேருந்து 1008 நாரதர் உருவாகின அந்த உலகம் தாங்குமா? அதனால தான் ஏங்க மாமா, உங்களை வச்சு ஏய் சமாளிக்கல. இரியா முத சபை நாகரிகத்தோட பேசியா? என்ன மாமா ஓமான் என்ன அர்த்தத்தில் பேசுகிற போது நீ? ஏங்க, என் தங்கச்சி உங்களை கட்டி கொடுத்துருக்கா. அதெல்லாம் வீட்டில், அதெல்லாம் ஊரில். இந்த இடத்துக்கு உண்டான மதிப்பு இருக்கு. அதை விட்டுவிட்டு ஒரு நாரதரை பார்த்து நீ மாமா ஓமான்ட்டேன்னு என்ன அர்த்தம்? இருங்க சாமி, அவர் சொல்றது சரிதான். மாமா தானே சொன்னாரு. நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க? நான் எதுக்கு வந்திருக்கேன்னா கலகம் செய்வதற்காக. கலகம் செஞ்சு என்ன பண்ண போறீங்க? கலகம் செய்யறதுன்னா என்ன வேலை? அவ சொல்லிட்டு போனா நல்லா இருக்குமா? இல்லங்க. வந்தோடனே நான் வந்த வேலை என்னன்னு சொன்னா நல்லா இருக்குமாய்யா? நான் கேட்கிறேன். ஆ ஏங்க சாமி, நல்லா இருக்கு. எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. சொல்லுங்க, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு தெரியும். நிச்சயமாக உண்டு. கலகம் செஞ்சு என்ன பண்ண போறீங்க? கலகம் செய்யணும்னா என்ன காரணம்? இந்த இடத்துல ஒரு திருமணம் நடத்தி வைக்கிறதுக்காக. அப்ப முருகனுக்கு கூட்டி கொடுக்க போறீங்க. அதைத்தானே சொல்றாரு மாமான்னு. வேற என்ன வேற சொன்னாரு? ஏப்பா நீ எந்த மாமாவா எந்த மாமாவோடயா சேர்க்கிற? ஏய், அதை சொல்ல ஏய், மாட்டேன். அப்ப அவங்க பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்குடா. ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டியை கூட்டி வைக்க போறீங்க. அப்புறம் அதைத்தான் சொல்றாரு மாமா. ஏங்க சாமி, என்னையா? இருங்க, உங்களை சாமின்ற விட என் தங்கச்சி உங்களை கட்டி கொடுத்துருக்கீங்க. கதைக்கு அப்பாற்பட்டு சரி. மாமன்ற உண்மையில சொன்னேன். அதெல்லாம் இங்க வேணாம். தெரியாம சொல்லிட்டு விடுங்க. அப்படி அதோட நிப்பாட்டிக்கங்க. தேவையில்லாத பிரச்சனை நீங்க பண்ணக்கூடாது. ஏங்க என்னையா? என்னங்க எதுக்கு நீ என்னை மாமான்னு கூப்பிடுற? ஏங்க இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. அப்ப நான் வீம்புக்கு பேசுவேன் பாருங்க. என்ன வீம்புக்கு பேசுறீங்க நீங்க? சாமி, இது தெரியாம நீங்க பேசிக்கிறீங்க. என்னையா பேசுற நீ முதல்ல? இருங்க, ஆ. உங்க கதைப்படி நானே வர்றேன். சரி. இந்த கதைப்படி தானே நடந்துக்கிருக்கு. ஆமா. அப்ப உங்க மேலோகத்துல நீங்க இப்ப எங்க வந்திருக்கீங்க? பூலோகத்துக்கு வந்திருக்கேன். பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமா. மேலோகத்துல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாட்டுக்கு சிவபெருமானே தாண்ட வர்றதுக்குன்னு மிருதங்கம் இந்த மாதிரி வாசிக்கிறது யார் வாசிப்பா? நந்தி பகவான் வாசிப்பாரு. சிவபெருமான் வாசிக்கிறார்ல. ஆமா. இங்க நந்தி மாதிரி உட்கார்ந்திருக்க யாரு? நந்தி மாதிரி உட்காந்து நீங்க தான் இங்க மத்தால செய்கிறீங்க. நான் தானே உட்கார்ந்து வாசிக்கிறேன். நிச்சயமாக. அப்புறம் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். இப்ப நீ கேளியா முதல்ல? சிவபெருமான் உங்களுக்கு என்ன வேணும்? மாமே வேணும். சிவபெருமான் உங்க மாமன் தானே வேணும்? ஆமா. நந்தி பெருமானா படைச்சது யாரு? சிவபெருமான். சிவபெருமான் தானே படைச்சாரு. சரி. அவர் உங்களுக்கு என்ன வேணும்? மாமே வேணும். யார்? நந்தி பெருமான் உங்களுக்கு என்ன வேணும்? மாப்பிள்ள வேணும். மாப்பிள்ளை வேணும்ல. சரி. இப்போ உங்க உட்கார்ந்து மிருதங்கம் வாசிக்கிறது யாரு? நீங்க தான் வாசிக்கிறீங்க. உங்களுக்கு மாப்பிள்ளை வேணாம நொண்ணனா வேணும். என்னன்னு கேளுங்க. நீங்க எனக்கு மாமா தான் வேணும். பாடுங்க முக. நீ நாடத்தை கெடுக்கிறக்கு நீ ஒருத்தன் போது உங்க போசாரித்தனம் வேணும், உங்க பொங்கச்சோறு வேணும். சாமி, நீங்க நினைச்ச கலை இங்க இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. ஆக ஓரிடம் இல்லாத வேறிடம் செல்லும் விரதத்தை கையாண்டு வருகிறேன். இந்த பிரவிக்கும் முன் 2 பிரவிகள் எடுத்ததில் முதல் பிரவியாக உபவர்கன் என்னும் கந்தர்வனாகவும், 2வது பூலோகத்திலே காமாக்கியம் என்னும் இடத்தில் கலாவதிக்கு மகனாக பிறந்து அங்கு சாதுமாச்சியத்துக்கு வந்து தங்கிய சன்னியாசிகளுக்கு பணிவிடை செய்து அவர்கள் மூலம் பாகவத தர்ம உபதேசத்தினை பெற்றேன். பெற்ற தாயின் மரணத்திற்கு பிறகு நற்றவனத்தை நாடி வனம் சென்றேன். அங்கே கரிபரந்தாமனை தரிசித்து பூத உடலை நீத்து மீண்டும் 3ஆம் பிரவியாக இந்த பிரம்மதேவனின் பாதத்தில் பிறந்து அந்த மூவுலகத்தையும் விட்டோடி இந்த பூவுலகத்தையும் நாடி குறிஞ்சி நிலம் வந்து சேர்ந்தேன். என் கலகம் வெற்றி பெற வேண்டுமையானால் அந்த விநாயகமூர்த்தியை வணங்கியாக வேண்டும். அள்ளல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்தார் தொல்லை போம், போக துயரம் போம், நல்ல குணம் அதிகமாம். அந்த அருணை கோபுரத்தில் வீட்டிற்கக்கூடிய அந்த கணபதியை கைதொழுங்கள் என்ற காரணத்தினாலே அந்த வெற்றி விநாயகனை, அந்த வீர விநாயகனை, அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்டு பின்பு ஆபத்தை கவனிப்போம். நாராயணா. செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, சிவகுல தவ கொழுந்தே, சிவகுல தவ கொழுந்தே, என்னை இங்கு சீருடன் ஆள்பவனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே.
விநாயகனே இதையை எழுதி தந்து 10 கோடி கீர்த்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குலம் சித்தி விநாயகனே தந்தவனே செல்வ கணபதியே எங்கள் குலம் சித்தி விநாயகனே நல்லதோர் செயலிலெல்லாம் உடனிருக்கும் வல்லப கணபதியே நல்லதோர் செயலையெல்லாம் உடனுக்கும் வல்லப கணபதியே பெரியவனே நீதா செல்வ கணபதியே எங்கள் குலம் சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே என்னை இங்கு சீருடன் ஆள்பவனே செல்வ கணபதியே எங்கள் குலம் சித்தி விநாயகனே இருந்தாலும் விநாயக பெருமானை வணங்கி வரம் கேட்டிருந்தாலும் கூட அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாருக்கு உலகில் இடமே இல்லை. ஒன்றும் மனிதன் வாழணும்னா இறைவனோடைய அருள் இருக்கணும், இல்லைன்னா பொருள் இருக்கணும் வாழ்றதுக்கு தகுந்தார் போல. இந்த இரண்டுமே இல்லைன்னா மனிதன் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஆமா சாமி. அப்பேற்பட்ட இந்த உலகை எல்லாம் ஆள்கின்றாளே ஆதி பராசக்தி அகிலாண்ட நாயகி கோடி பிரம்மாண்டியாக இருந்து இந்த மண்ணையும் இந்த மக்களையும் எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாளே அந்த காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக இந்த மண்ணிலே வீட்டிருக்கின்றாளே அந்த தாய் காளியம்மனை வணங்கிவிட்டு பின்பு ஆவதை கவனிப்போம். நாராயணா பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா வாடியலும் போதினிலே ஓடி வரும் காளியம்மா மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் முத்து மாரியம்மா தில்லை காளி சன்னதிக்கு வந்தோ குறை தீரும் அம்மா. நம் 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 தம் நம் நம் தம் நம் நம் தம் நம் நம் தம் 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 என்னாதமே வா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் ரெண்டும் பார்வையின்றி பாவையில்லை ராகங்களின்றி சங்கீதமில்லை சாவொன்றுதானம் காதலில்லை என்னாதமே வா திருவள்ளூர் கிராமத்திலே காளியம்மன் கோவிலிலே
வண்ண வண்ண மலர்களாலே அபிஷேகமா மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவா மனச பார்த்து தான் வாழ்வ மாத்துவான் ஏன் மனமே கலங்காதே வீணாக வருந்தாதே பாரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் அப்பேற்பட்ட தாயை எப்படியெல்லாம் வணங்கலாம்னா எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் எழுதி சொல்லலாமா எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயும் இருக்க உங்கள் செல்ல மகன் வாழலாமா காளிமகமாகி வருமாறி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா காளிமகமாகி வருமாறி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா செல்வங்களும் நற்புகளும் வந்துவிலும் மனமது நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா ஆதரவா யாரும் இல்லை ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை ஆணவத்தில் ஆடி வரும் தீவனும் இல்லை ஆதரவா யாரும் இல்லை ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை சொந்த பந்தம் யாரும் இல்லை ஒரு ஜனம் நல்லதில்லை உன்னை இன்றைய உலகில் வல்லதொரு தெய்வம் இல்லை நடுமாறி திருக்கோவில் வந்தேனம்மா அம்மா ஜெகதீஸ்வரி உந்தன் குழந்தையனே யாதரி அம்மா ஜெகதீஸ்வரி உந்தன் குழந்தை நீ ஆதரி அம்மா ஜெகதீஸ்வரி உந்தன் குழந்தையனே யாதரி நீ வந்து தாயாக என்னை தாங்கணும் உன் மடி மீது தலை வைக்க நான் ஏங்கணும் சலனங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும் எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் எழுதி சொல்லலாமா தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகள் மாறலாமா பெண் சங்கு நாதமதை மங்கள மணி போதை வெள்ளியங்கிரி முழுதும் உண்ணாச்சியே பெண் சங்கு நாதமதை மங்கள மணி போதை வெள்ளியங்கிரி முழுதும் உண்ணாச்சியே முத்துமணி பாதங்களில் ரத்தின ஜலங்கை ஒளி மொத்தமாய் குமரலை சொல்லிவிட ஏது மொழி உன்னை காணும் நாளில் அந்த நாளம்மா அம்மா தில்லை காளி இந்த உலகாலும் திருச்சூழினி அம்மா பிள்ளை காரி இந்த உலகாலும் திரிசூலினே அம்மா தில்லை காளி இந்த உலகாலும் திருச்சூழினி சிவநாத நீ தோன்ற கதையும் பொய்யே அவனாட்டம் தானில் உள்ள சக்தியும் நீயே மனம் கனிந்து அருள்வாயே தில்லை காளியே தில்லை காளியே தில்லை காளியே எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் எழுதி சொல்லலாமா என் தாயும் நீ இருக்க உந்தல் செல்ல மகன் வாழலாமா காளிமகமாகி வருமாறி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா காளிமகமாகி வருமாறி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா செல்வங்களும் நற்புகளும் வந்தவிலும் மனமது நிம்மதியும் தேவையல்ல
இருக்கணும். பக்க மேளம்னா அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். அம்மா கேட்டு எப்பயுமே வாங்கக்கூடாது. என்னமோ சரி நல்லா ரசிக்கிறாங்கன்ற அர்த்தம். ஆமாம், இருந்தாலும் கூட ஏன்னா இப்பேற்பட்ட பக்கமிலங்கள்லாம் அமைஞ்சா தான் சரி வர இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதே போல் அதற்கு மேலாக ஒளிபெருக்கி சரியாக இருந்தால் தான் ஒரு நாடகத்திற்கு எது சிறப்பாக இருக்கணும்னா ஒளிபெருக்கி சரியாக இருந்தால் தான் பாட. முதல்லையே சொல்லிட்டேன் மாமான்னு சொல்லிட்டேன், நீ விளக்கமும் சொன்ன சரி விடியான்னு சொல்லிட்டேன், திரும்பி மாமாண்டு உள்ளே விழுவக்கூடாது. ஆக அற்புதமான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளம் ஜிஎம் ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும், ஜிஎம் பாலன் ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும், அதில் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. ஒரு நாடகம் சிறப்பாக அமையணும்னா அதற்கு காரணம் யார்? அமைப்பாளர் சரியாக இருக்கணும். அமைப்பாளர் சரி இருந்தால் தான் நாடகம் சரியாக இருக்கும். நல்ல நடிகர்களை கொண்டு வந்து இப்படி கிராமத்தார்கள் எல்லாருமே உட்காந்து அமைதியான முறையில் ரசிக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் நாடக அமைப்பாளர் சரியாக இருக்கணும். அப்பேற்பட்ட முறையில் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எனது உடன்பரவா அன்பு சகோதரர் கீழே பெருங்கரையைச் சேர்ந்த சுதாகரன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றினை உரித்தாகி கொண்டு இங்கே நாரதராக நடிக்கும் எங்களுக்கெல்லாம் மாமாவாகிய அருமை மாமா நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி சிறப்பிக்கப்படுகிறது. எந்த மாமா? நான் சொன்ன மாமாவா இல்ல அவர் சொன்ன மாமாவா? ரெண்டும் தான் பேசாம இரு. நான் சொன்ன மாமானா நான் எவ்வளவு வேணா தரேன், எனக்கு கொஞ்சம் நல்ல ஏற்பாடு பண்ணுங்க. டேய் நீ நான் அந்த சென்னை வாழ் பேக் கம்பெனி அன்னார் அவர்கள் எனக்கும் பெட்டிக்காரர் அண்ணா அவர்களுக்கும் 101 அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த சென்னை வாழ் சுந்தரம் அன்னார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. பொன்னாடை போர்த்தி புகழாரம் சூட்டிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் என்னை சுற்றுவட்டார நாடகலா ரசிக பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணார் சுதாகர் அண்ணார் அவர்களுக்கும் இங்கே தெல்ல தெளிவான முறையில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய மாசான மன்னார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் மனமார்ந்த நன்றினை உறுத்தாகி கொண்டு இறந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். ஒரு மனிதனாகப்பட்டவே இந்த உலகத்தில் வாழ்ந்து மறையும் பொழுது என்னதான் பொண்ணும் பொருளும் சொத்தும் சொகமும் எவ்வளவு தேடி வச்சிருந்தாலும் சரி, எல்லையும் இடமும் எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் போகும் பொழுது எதையும் கொண்டு போக முடியாது. ஆமா, எதையாச்சும் கொண்டு போக முடியுமா? எதையுமே கொண்டு போக முடியாது. அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் மண் உலகத்தில் வாழ்ந்து மறைந்து போகும் பொழுது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆமா, பெரியோர்களின் சொல்வாக்கும் முதிர்ந்த நெல்லிக்கனியும் முன்பே துவக்கும் பின்பே இணைக்கும் இருக்காங்க. அதனால தான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் என்னத்தை சேர்த்து வச்சான்றது பெரிய விஷயம் இல்லையா? ஒரு மனிதன் இறந்து போகும்பொழுது கோடி துணி பிடிச்ச வரைக்கும் 4 பேர்த்தையாச்சும் சம்பாரிச்சு வைக்கணுமா? அதுதான்டா அந்த உலகத்தில் பெரிய செல்வம் இருக்கான். ஆக மனிதன் மறையும் பொழுது கொண்டு போகக்கூடியது ஒன்று பாவம், இன்னொன்று புண்ணியம். இந்த ரெண்டின் அடிப்படையில் தான் மனிதனுக்கு வாழ்வாதாரம் இங்கே அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆக வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச காலம் மட்டும்தான், கொஞ்சம் காலம் கூட கிடையாது, கொஞ்சம் நேரம் தான். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், உண்மையாக நடந்த சம்பவம். நாடகத்துக்கெல்லாம் கிளம்பி வந்தாச்சு, வண்டியில் வந்துட்டு சாப்பிட உட்காந்துருக்கோம் மானாமதுரையில். எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவர் எங்கள் பெரியப்பா இறந்து போயிட்டார். அவ்வளோ தூரம் வந்துட்டு அவ்வளோ ஆனால் நடிகை நம்ம வந்துட்டோம்னா அதை வெளிப்படுத்தக்கூடாது. இந்த அரிதாரம்னு ஒன்று போட்டுட்டோம்னா அந்த இடத்துக்கு உண்டான சிறப்பை நம்ம சேர்த்துட்டே போகணும். ஆமாம், இருந்தாலும் தகவல் வந்துச்சு, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும், காலையில் போய் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இருந்துட்டாலும் மேடைக்கு வந்துட்டோம்னா நம்மளுடைய அதையும் கலைங்க மனசில் எவ்வளோ உண்மை அதுதான். இந்த படதாக்கு அங்கிட்டே வச்சுட்டு இங்கிட்ட சந்தோஷமா தொழில் பண்ற அப்படி வரணும், அதையும் காரணம். ஆக இருந்துட்டாலும் கூட அப்பேற்பட்ட இந்த மண் உலகத்தில் பாருங்க, மனிதன் எப்போ இறக்குறான் எப்போ பிறக்கிறான்றதே தெரியாது. பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தால் இறப்பு என்பது எப்படி இருக்கணுமா? சரித்திரமாக அமையணுமா? மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையில் எதுவுமே மிச்சம் கொண்டு போக முடியாது. 6 ஆடி அடங்கும் வாழ்க்கையோட 6 அடி நிலமே சொந்தம் இருக்கான். இன்றைக்கி மனுஷனுக்கு 6 அடி நிலம் கூட சொந்தம் இல்லாமல் போயிடுச்சு. நிற்க வச்ச மணிக்கு புதைக்கிறாங்கடா அழகு. ஆமாப்பா, இப்போ எல்லாம் இடம் பத்தலையா, இட வசதி இல்லையா? ஆமாம், இருக்கக்கூடிய நிலத்தை பூரா அழிச்சிட்டானே, அப்புறம் எங்கே போய் சேர்றது? நிற்க வச்ச மணிக்கு புதைக்கிறான் மனுஷனை. இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது? ஆமாம், 6 அடி நிலம் தான் சொன்னாங்க. எனக்கு 6 அடி நிலத்துக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. நான் தான் புதைப்பேன், நீ தான் புதைப்பேன்னு கிடக்குறேன். என்னத்தை கொண்டு போக போகிறோம்? மண்ணு திங்கிற உடம்பு,
வாழக்கூடிய வாழ்க்கையில் சரியாக வாழணும். மனிதன் இப்படித்தான் வாழணுன்ற நியதி இருக்குது. எப்படி வேணாலும் வாழலாம்னா அது மனித வாழ்க்கையே இல்லை. ஏன்னா ஒரு மனிதன் இப்படித்தான் அறத்தோடு வாழணும், ஒழுக்கத்தோடு வாழணும்னா அதே மனுஷனுடைய வாழ்க்கை. இன்றைக்கி மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் தடுமாறி போய்கிட்டு இருக்குது. அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் கூட வாழக்கூடிய கொஞ்ச காலத்தில் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கணும். ஏன்னா ஒற்றுமை தான் இந்த உலகத்தில் பெரிய விஷயமே. ஏன்னா நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்னார் வள்ளுவ பிறந்தகை. அதை பின்னாடி பேசுவான், இன்றைக்கி நிறைய விஷயம் பேசணும். ஆக இருந்தாலும் கூட வாழக்கூடிய வாழ்க்கையில் மனிதன் பிறப்பது ஒரு முறை தான். மனிதன் பிறப்பது ஒரு முறை தான். இந்த ஒரு முறையாவது மனிதனுடைய ஒற்றுமையாக வாழணுமா, சகோதரத்துவத்தோடு வாழணுமா, அதுதான்டா வாழ்க்கை. எந்த உலகத்தில் நம்ம பிறக்கும்போது சாதி மதத்தை இனத்தை மொழியும் கொண்டுட்டா வந்தால் எதுவுமே கிடையாது. பிறந்ததுக்கு பின்னாடி தான் அடையாளப்படுத்துகிறாங்க. அப்படி ஒரு சம்பவம் இருக்குது. ஆக இருந்துட்டாலும் கூட வாழக்கூடிய கொஞ்ச காலத்தில் மனிதன் ஒற்றுமையாக சந்தோஷத்தோட சகோதரத்துவத்தோடு வாழ்ந்துட்டு இந்த உடம்பை கொண்டு போய் சேர்த்துடணுமா. அப்பேற்பட்ட தன்மையில் அந்த ஒற்றுமையெல்லாம் ஓங்கும் வழியில் அந்த கூட்டத்தில் கோவில் புறாவை எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம்னா அந்த 430 படிங்க மச்சான். கூட்டத்திலே கோவில் புறா யார் தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது. குமரி பெண்ணை பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது. கூட்டத்திலே கோவில் புறா யாரை எங்க தேடுதம்மா, கூட்டத்திலே கோவில் புறா யாரை எங்க தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது. குமரி பெண்ணை பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது. கூட்டத்திலே கோவில் புறா யாரை எங்க தேடுதம்மா. நான் பாடும் பாகங்கள் யார் தந்தது, என் காதல் தேவி நீ தந்தது, உன் பார்வை என் நெஞ்சையாள் மீட்டது, உன் ஆசை என்னை தாளாட்டுது. பூங்குயிலே கூட்டத்திலே கோயில் பூரா யாரை எங்கே தேடுதம்மா. நீதானே நான் நாடும் பிருந்தாவனம், நின்றாடும் தேகம் ரோஜாவனம், ஆகாயம் காணாத பொன்மேகமே, என் பாடல் உன்னாலே உயிர் வாழுமே. கன்னி பெண்ணே நீயும் இல்லை என்றால் ஒரு கானமலை வருமோ, தாமரை பூங்காலெடுத்து நீ நடக்கும் வேளையிலே காலத்துடன் சந்தங்களை கற்றுக்கொண்டேன் பெண்மையிலே, இன்னிசை தீபத்தை ஏற்றிய பொன்மையில் வான்மணி போனது பாவல நெஞ்சில் வாழிய வாழியவே. கூட்டத்திலே கோயில் பூரா யாரை எங்க தேடுதம்மா, சத்தம் கேட்கையிலே மனம் கும்மி அடிக்குது, தந்தி அடிக்குது. குமரி பெண்ணை பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது. சகமா பதனி சனி சகமா, கூட்டத்திலே கோவில் புறா நிஜத தண்ணி தனிப்பா பாமக நீதப சாணி தனி சகமப்பா, கூட்டத்திலே கோவில் புறா கம கமக சரி கமப மக சரி பாப நீனி சாச சாச நீனி காம பதனி சகமப்பா, கூட்டத்திலே கோவில் புறா தத்தி தகதி மிதலாங்கு தகதி மி தகதி தகதி மிது தித்தோம் தித்த கிட தகிட 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 ததிமித ஜனத ஜனத ஜம்த 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 கிட தகதாம் தக தரிட 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 தரிடதோ கிரட தகிடதோ தகதி மி தக
கூட்டத்திலே கோவில் புறா யாரை எங்க தேடுதம்மா. அப்படி இருக்கணும், கைதட்டுங்கண்ணே. அற்புதமான பக்கமல்ல கலைஞர்கள். இப்படியெல்லாம் இருந்தாதே முடியலை, சத்தியமாக முடியலை. அண்ணனுடைய ஒத்துழைப்புனாலதே இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. உண்மையான காரணம் அதுதான். ஜிஎம் ஒளிபெருக்கி நிலையத்தாருனாலதான் இன்னைக்கு ஏதோ சரியாக போய்கிட்டு இருக்கு. காரணம் இருந்தாலும் இப்பேற்பட்ட அற்புதமான பக்கமல்ல கலைஞர்களுக்கு மீண்டும் எனது சார்பில் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு இருந்தாலும் கூட நின்று கொண்டிருக்கும் நிலத்தின் குளிர்ச்சியும் ஆமாம் நீண்டு உயர்ந்த விருட்சங்களின் நினைக்கினை பார்க்கும் பொழுது 1000 நாவு படைத்த ஆதிசேடன் எடுத்துரைத்தாலும் மிகையாகாது. அப்பேற்பட்ட வனம் குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை மருதம் என சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே யாம் வந்திருப்பதோ குறிஞ்சி கிழவன் எங்கள் ஐயா தங்கவேலன் குடி கொண்ட அந்த சிறப்பான இடத்தை பார்க்கும் பொழுது மலரோ மலர்ந்திருக்கிறது. வா நிலவோ என்னை வாவா என்று அழைப்பது போல தோன்றுகிறது. நல்ல கவிஞனுக்கு அஸ்தியவரமே கற்பனை தானே. நானோ வீணாகன பிரியன். அதனால் அந்த வனத்தை எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம்னா அந்த நதியோரத்தில் அந்த நாணல்கள் எல்லாம் வளைந்து நெளிந்து நாட்டியமாடக்கூடிய அற்புதமான இயற்கை காட்சியை பார்க்கும் பொழுது என் மனசு எப்படிலாம் போகுதுன்னா ஹலோ ஹலோ நதியோரம் நதியோரமோ நானல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்த ஆனந்தம் இன்சுள்ள கடலலை கால்களை முத்தமிடும் பொதுக்களை சப்தமில்லாத முத்தங்களை சப்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தாள் இந்த கண்ணியலை கடலலை கால்களை. ஊரெல்லாம் உன் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டது. நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. நீ எல்லாம் தெய்வம் ஏறது. நீ என்னை காணும் நாளது. ஊரெல்லாம் உன் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டுது. வாழ்க்கை கீதமே இதழ்களில் தேன் துளி ஏந்திடும் பையிலே ஸ்ரீதேவியே என்னாவியே ஊடல் ஏன் கூடும் நேரம். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரே சொல்லும் ரோசாப்பூ காட்டில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் மனதில் எழுந்த நினைவுகள் கண்ணில் வழி நீரலைகள். வசந்த கால கோலங்கள் சித்திரம் பேசுதடி நெஞ்சம் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு அழகரு விளக்கேத்தியாச்சு பொன்மானை ஒண்ணு தேடுது. ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. சொர்க்கத்தின் வாசப்படி என்ன கனவுகளில்
என்னென்ன நீ இருக்க வண்ண கனவுகளே சிந்தும் மணி துளியே சொர்க்கத்தின் வாசப்படி தினமும் சிரிச்சு மயக்கி ஏன் மனச கெடுத்த சிரிக்கி கை அங்க போது கனவை தடுத்து நிறுத்தி இவ கணிஞ்சு வெடிச்ச பருத்தி ஏறெடுத்து பார்த்தா பார்வவல போட்டா அடுக்கு கதையும் இல்லை இதுக்கு தடையும் இல்லை தினமும் சிரிச்சு மயக்கி ஏன் மனச கெடுத்த சிரிக்கி அதோ மேக ஊர்வலம் அதோ மின்னல் தோரணம் அங்கே ஒரே நாள் அழகிய முகம் பார்த்தேன் அதோ மேக ஊர்வலம் அதோ மின்னல் தோரணம் அங்கே உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே எனக்கோர் ஆசை இருக்குதையா முருகா உள்ளம் உருகுதையா துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு போனால் என்ன கண்ணி உந்தன் பேர் என்ன வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போனதென்ன துள்ளி துள்ளி போகும் பெண்ணே தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது தம்பி உன்னை நம்பி இந்த மைத்துணன் கைத்தளம் பற்றிட வந்தது தம்பி தங்க கம்பி பூச்சூடவும் பாய் போலவும் சுகவேளைதான் தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது தம்பி உன்னை நம்பி நதியோரம் நதியோரோ நானல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல நானதானந்தம் சொல்ல நதியோரம் வெண்ணிறமேகம் வான் தொட்டில் விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன அம்மா ஐயா அம்மா ஐயா வெண்ணிறமேகம் வான் தொட்டிலை விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன புயல்தானோ புயல்தானோ உயிர்தாரா உயிர்தாரா தேன் சிந்திர கூடியிருக்கு தேன் வேண்டும் நான் வேண்டுமா நீ என்னை கைகளில் அல்ல நான் தான் என்றும் சொல்ல நதியோரம் தேயிலை தோட்டம் இவன் தேவதை ஆட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன தேயிலை தோட்டம் இவர் தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன பனி தூவும் பசும்புள்ளே பனி தோங்கோ பசும்புள்ளே நல்ல முத்திரை பெண்ணாட்டமும் கார்காலத்தில் ஊர்கோட்டத்தில் காதலன் காதலி செல்ல நானதானந்தம் சொல்ல ஓடி நீர் குளித்தாலும் உனக்கு திக்குதடி அவ கண்ண
புள்ளிக்காரி மதுரை மாதிரி கொழுந்து சித்திரச்ச வானோ திரிக்க கண்டே முத்தானே முத்தம்மா கண்டானே கண்டம்மா சித்திரச்ச வானோ திரிக்க கண்டே முத்தானே முத்தம்மா கண்டானே கண்டம்மா எங்களுக்கு தெரியுமா அத்தியமாக்கு பாட்டு அதை நான் பாட கேட்டு ஒரு மெட்டு போட்டு காட்டு எங்களுக்கு தெரியுமா அத்தியமாக்கு பாட்டு வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுது வெத்தலையோ சின்ன சின்ன கொழுது வெத்தலையோ மண்டி சொல்ல தம்பட்டானா மகி மரவு விட்டானா அட சோடா பையில வாடா நடந்து வாடா முன்னாலே கட்டி வச்சு வாடா முன்னாலே வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுது வெத்தலையோ சின்ன சின்ன கொழுது வெத்தலையோ நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பார்க்கிறதே உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தே நீ சூடிக்கொள்ள பாடியம்மா உன் மகன் தானே என்னை பாரும் அம்மா உன் மகன் தானே நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே ஒரு பாட்டெடுத்தே உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தே நீ சூடிக்கொள்ள அழகாக கண்ணுக்கு அழகாக அற்பகச்சோலை கண்ணில் வந்தா கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக ராசாதி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண்ணிலிச்சேன் ராசாதி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண்ணிலிச்சேன் ராப்பகலா கண்ணிலிச்சேன் ராணி உன்னை கைவிடுச்சேன் ராப்பகலா கண்ணிலிச்சேன் ராணி உன்னை கைவிடுச்சேன் சித்திர மதத்தில திருவாரூர் தேரோட்டம் சித்திர மதத்தில திருவாரூர் தேரோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உண்மை கண்ணோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உண்மை கண்ணோட்டம் உச்சி வகுத்தெடுத்து பிச்சி பூ வச்சகிரி பச்சை மலை பக்கத்திலே மெய்யுதுன்னு சொன்னாங்க மெய்யுதுன்னு சொன்னதில்ல நயம் என்ன கண்ணாத்தா வேண்டினால் வேண்டு வரம் தருபவளே அம்மா அம்மா வேண்டினால் வேண்டு வரம் தருபவளே அம்மா அம்மா எனக்கு ஒரு வரம் தருவாயா என்ன காதலிய கொண்டு வருவாயா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனந்த சிரிப்பு அது நீ சிரிப்பும் நீ சிரிப்பும் ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லு நாள் வரும் போது அங்கே சிரிப்பது யார் அழுப்பது யார் சிரிப்ப போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனந்த சிரிப்பு ஆனந்த சிரிப்பு போதுமையா எவ்வளோ நேரம் என்ன ஒரு சிரிப்பு அளவு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு ஒரு சிரின்னு சொன்னதுக்கு கொடுமையா உன் கொடுமையா பாட்டு பண்ணையில உங்களுக்கு ஏத்த மாதிரி அவரு சரியா வராருல நீ ஒரு ஆள் போதுமையா நினைவு கெடுக்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆக இருந்துட்டாலும் கூட இன்று என் கழகத்திற்கு ஏதாவது ஒரு வழி பிறக்குமா என எப்பேற்பட்ட அற்புதமான மனம் இந்த மனத்துக்கு வந்திருந்தாலும் கூட இன்று என் கழகத்திற்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும் என்று எண்ணி பார்க்கும் பொழுது ஒரே நிசப்தமாக இருக்கின்றது ஏதாவது சப்தம் கேட்குமா என்று எண்ணி பார்க்கும் பொழுது சப்தம் ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று பாடுகின்றாலே யாராக இருப்பாள் அந்த மங்கை என்று எண்ணி பார்க்கும் பொழுது பரன் மீது நின்று கையிலே கவன் கொண்டு ஆலோலம் ஆலோலம் என்று அனுதினமும் அந்த முருகப்பெருமானின் பிரணவ மந்திரத்தை ஒலித்துக் கொண்டிருக்கின்றாலே அப்பேற்பட்ட அந்த குரலோசிக்கு சொந்தக்காரி யாராக இருப்பாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது சோலைக்குள் இருந்து பாடுகின்றாலே அப்பேற்பட்ட அந்த வெண்மகளை எப்படியெல்லாம் வர்ணிக்கணும்னா சீமானன்னார் கோட்டையூரை சேர்ந்த சீமானன்னார் அவர்கள் மாரியண்ணனார் அவர்கள் எனக்காக 51 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி 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 இந்தாங்க மத்தியார வாங்கி மாப்பிள்ள இல்லை அந்த சோலைக்குள்ள இருந்து பாடும் அம்மா அப்பேற்பட்ட தன்மையில் அந்த பெண்மகளை எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம்னா நான் இப்படி போச்ச பார்த்தேன் அற்புதமாக இருக்கு சோலைமலை ஓரம் பாட்டு சத்தம் கேட்கலியோ பாடி வரும் குயிலே நீ வா தேடி
தேடி வரும் மயிலே நீ வா வா. சோலைமலை ஓரம் கோலக்குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலியோ. வாடி வரும் கோயிலே நீ வா வா. ஏடி வரும் மயிலே நீ வா வா. சோலை மலையோரம் சோலை கோயில் பாடும் பாட்டாலே நான் போட்ட பூவாரமே படிப்பேனே நம் காதல் தேவாரமே. உன் பேரை நான் பாட தேனூருமே. என் தீவள் உன்னோடு இலை பாருமே. பாடி அழைத்தேன் உனையே தினமாமயிலே. தேடி தவிக்கும் மனமே தினமாமயிலே. காதல் என்னும் ராகம் தாளம் போடும் இடமே. சோலை மலையோரம் சோலை கோயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ. பாடி வரும் மயிலே வா வா வா. கூடி வரும் கோயிலே வா வா வா. சோலை மலையோரம் சோலை கோயில் பாடும் நான் பாடும் பாட்டென்றும் நீதானம்மா. நீ இன்றி வாழ்வேனோ நான் தானம்மா. வாழ்வென்று வாழ்ந்தாலே உன்னோடுதான். வாயந்தன் கண்ணாணி என்னோடுதான். ஜீவன் இருக்கும் வரைக்கும் உன்னையே நினைக்கும். தேடி தவிக்கும் மனமே உன்னையே அழைக்கும். நீயும் நானும் சேரும் காலம் இன்றே பிறக்கும். சோலை மலையோரம் கோலக்குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலியோ. அடி வரும் மயிலே வா வா வா. தேடி வரும் மயிலே நீ வா வா. சோலை மலை ஓரம் கோலக்குயில் பாடும். அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் கூட காலதாமதம் காரியக்கேடு என்பார்கள். காலமறிந்து நடக்காதவன் கோலமரியா குரங்கு ஒப்பு என்று எங்கள் அப்பா அன்னைக்கு ஒப்பு வச்சிருக்கான்ற காரணத்தினால வெகு சீக்கிரத்தில் சந்திக்க வேண்டியவங்களெல்லாம் சந்திக்கணும், சிந்திக்க வைக்க வேண்டியவங்களெல்லாம் சிந்திக்க வைக்கணுன்ற காரணத்தினால யாரோ ஒரு ஆடவன் அங்குமிங்குமாக உலாவிக் கொண்டிருக்கின்றான். வரட்டேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேலியா? இவ்வளோ அழகா இவ்வளோ பாட்டு பாடி இவ்வளோ அழகா நம்ம வாசிக்கிறோம். அண்ணன் வயசுட்டு இவ்வளோ அழகா போட்டு படிக்கிறேன். மக்கள் அப்படியே குருன்னு உட்காந்துருக்காங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அற்புதமாக ரசிக்கிறாங்கய்யா. ஆமா. காசு வச்சுன்னு உட்காந்துருக்காங்களா? போயா வெட்டினா ஆக யாரோ ஒரு ஆடவன் அங்குமிங்குமாக உலாவிக் கொண்டிருக்கின்றான். அண்ணவனை சந்திக்க வேண்டும், அவனுடைய உட்கரத்தையும் யூகிக்க வேண்டும் என்ற காரணத்தினால ஆமா சுந்தரம் நிறைந்த தொம்பும் ஒரு சிறந்த மங்கை இவள் எந்த உலகெங்கும்